பிரெய்லி நூலுக்கான முன்னெடுப்பு ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான நூல்கள் தான் வந்து பார்வையற்ற குழந்தைகளுக்கான நூல்களாக பார்க்கப்படுது. இப்போது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறைய வந்துட்டதால் டிஜிட்டலாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஆடியோ மாற்றுற மாதிரியான வசதிலாம் இருக்குது. இது எப்போது வந்து இந்த ஒரு பள்ளியில், புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் மலைப்பூ புத்தகத்தை வந்து பிரெய்லி முறையில் தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தப்போ அதற்கான ஆராய்ச்சியில் இறங்கணும். அப்போது ஒரு 10 புக்கு கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. எப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றப்ப தான் அப்புறம் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இது மாதிரி புத்தகங்கள் வருது அப்படின்னா, மதுரையில் ஒரு பதிப்பகம் இருக்குது, சேலமில் ஒரு பதிப்பகம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏசிஎல்லில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ளே போனோடனே ஒரு பிரெய்லி செக்ஷன் இருக்குது. கேசிஎல்லில் இருக்குது, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துலேயும் ஒரு பிரெய்லி செக்ஷன் இருக்குது. ஆனால் அங்கே குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இன்னும் வர ஆரம்பிக்கல, இனிமேட்டு தான் வரும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த உலகம் வந்து எல்லோருக்குமான உலகம் அப்படின்னு திரும்பி சொல்கிறோம். இன்க்ளூசிவ் ப்ளஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம நிறைய. அப்போ வந்து அந்த குழந்தைகளும் வந்து கண்காட்சிக்கு வரணும், அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படின்னும் போது அவர்களுக்கான புத்தகங்களை கவனப்படுத்தணும், இல்லைன்றதை கவனப்படுத்தணும். அது கூடுதலாக வந்து எதெல்லாம் சேர்க்க முடியுமோ ஏன்னா அது நாகநாதன் வந்து புதுக்கோட்டையில் ஒரு போஸ்ட்மேனாக இருக்கார். அதில் வர குழந்தையும் வந்து அவருடைய குழந்தையே தான். அதெல்லாம் அப்படியே ரியாலிட்டியை வந்து அதில் நல்லு ஒருவர், அதெல்லாம் வந்து ரியாலிட்டியான கேரக்டர்ஸ் தான் எல்லாமே.